श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामात्र योगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं बलतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே யுத்த காண்டம் 4ஆம் சர்க்கம் பார்த்து கொண்டு வருகிறோம். யுத்தம் புரிவதற்காக குரங்குகள் படை சூழ ராமபிரான் கிளம்பிக் கொண்டு போய்கொண்டிருக்கிறான். அதிலே எந்தெந்த வானரங்கள் எந்தெந்த பக்கத்திலே அந்த சேனையை காத்து கொண்டு வந்தார்கள்ங்கிறதெல்லாம் சொல்லி ஆரம்பித்தார் இந்த 4ஆம் சர்க்கத்தை. அப்படியே பெரிய சேனை கடல் போல நாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு காட்டின் வழியே செல்கிறது. நாட்டுக்குள்ளே ராமன் வரமாட்டான் என்பதினாலே நாடெல்லாம் விட்டுட்டு காட்டு மார்க்கமாக எந்த பக்கம் கனிகள் பழங்கள்லாம் மட்டும் நன்னா கிடைக்குமோ அந்த பக்கமாக சேனை சென்று கொண்டிருக்கிறதுன்னு பார்த்திருந்தோம். இதுல ராமனும் லக்ஷ்மணனுமாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். அங்கதன் மீது லக்ஷ்மணனும் ஹனுமான் மீது ராமனும் ஏறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். லக்ஷ்மணன் நிறைய நல்ல சகுனங்களை எல்லாம் பார்த்து இந்த நம்முடைய வெற்றி உறுதின்னு ராமனிடம் சொல்லும் விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதில் 57 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கும். அதற்கு மேல 4ஆம் சர்க்கம் யுத்த காண்டம் 58ஆம் ஸ்லோகத்திலிருந்து நாம் பார்க்கலாம் இன்னைக்கு. அதாவிருத்திய மஹீம் கிருத்ஸ்னாம் ஜகாம மஹதி சமூஹு ரிக்ஷவானரசார்தூலைர் நகப்திரம்ஷ்டாயுதேர் விருதா. இப்ப நகங்கள் பற்கள் இவைகளையெல்லாம் ஆயுதங்களாக கொண்ட நிறைய கரடிகள் வானரங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த சேனை இது பூமி எங்கும் மறைத்து கொண்டு செல்கிறது. கராக்ரைஷ்ச சரணாக்ரைஷ்ச வானரைர் உத்திதம் ரஜஹா பீமமந்தர்ததே லோகே லோகம் நிவாரிய சவிது பிரபாம். அவர்கள் நடந்து கொண்டு போகும்பொழுது எழுப்பிய புழுதி அப்படியே வானத்துல சூரியனையே மறைத்தது. சபர்வத வனாகாஷாம் தக்ஷிணாம் ஹரிவாகினி சாதயந்தி ஏயோ பீமா தியாமிவாம் புத சந்ததிஹி. இந்த பயங்கரமான இந்த வானர சேனை பர்வதங்கள் வனங்கள் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய அந்த தெற்கு திக்கை அந்த தெற்கு திக்கை நோக்கி போகக்கூடிய மேகவரிசை போல ஆகாசத்தை மறைத்து கொண்டு மேகவரிசை போவது போல இந்த குரங்குகள் இந்த பூமியையே மறைத்து கொண்டு போகின்றன. உத்தரந்தியாம் சேனாயாம் சந்ததம் பகுயோஜனம் நதி ஸ்ரோதாம்சி சர்வாணி சஸ்யந்து விபரீதவது. சேனை இடைவிடாமல் கடந்து செல்லும் பொழுது நதியின் பிரவாகங்கள் எல்லாம் பல யோஜனை தூரம் எதிர்த்து பெருகுகின்றன. சராம்சி விமலாம்பாசி துருமாகீர்ணாம்ச்ச பர்வதான் சமான் பூமி பிரதேசாம்ச்ச பலா வனானி பலவந்தி ச மத்தியேன ச சமந்தாச்ச திரியச்சாதஸ்ச சாவிஷத். தெளிந்த நீர் நிரம்பிய தடாகங்கள் பர்வதங்கள் எல்லாத்தையும் சுற்றியோ கீழையோ மேலையோ ஏறி ஏறி இந்த வானரங்கள் கடந்து செல்கின்றன. சமாவிருத்திய மஹீம் கிருத்ஸ்னாம் ஜகாம மஹதி சமூஹு. இந்த பேனா மெரிய சேனை முழுக்க போகிறது. தேஹிருஷ்ட மனசாஸ்தர்மே ஜக்முர் மாருத ரம்ஹசா அரையோ ராகவஸ்யார்த்தே சமாரோபித விக்ரமாக. எல்லாரும் வாயு வேகத்துல வேகமா போயிட்டு இருக்கா. மெதுவா போறதுன்னு நினைக்க வேண்டாம்.
எல்லாரும் ரொம்ப மிகவும் வேகமாக குதித்து குதித்து போயின்னு இருக்கா. இப்படி வாயு வேக மனோவேகமாக ராகவனுக்காக எல்லாரும் போகிக் கொண்டிருக்கிறார்கள். தத்ர கேச்சித் திருதம் ஜக்முர் ரூபேதுஷ்ச யதா பரே கேச்சித் கிலகிலாம் சக்ருர் வானரா வனகோச்சராக. அப்படி போகும்பொழுது சில பேர் வேகமாக போனார்கள், சில பேர் பறந்து போனார்கள், சிலர் கிலகிலான்னு சத்தம் போட்டுட்டே போனார்கள். பிராஸ்போட்டயம்ஸ்ச புச்சானி சன்னிஜக்னுர் பதான்யபி புஜான் விக்ஷிப்ய சைலாம்ஸ்ச துருமானன்யே பபஞ்சிரே. இப்போ சில பேர் வாள்களையும் உதறினார்கள், கால்களை வாளோடு ஒன்றோடு ஒன்று அடித்து கொள்கிறார்கள். வேறு சிலர் கைகளை எல்லாம் பரப்பி கொண்டு மலைகள் விருட்சங்களை எல்லாம் பிளந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆரோஹந்தஸ்ச சிங்கானி கிரீனாம் கிரிகோச்சராக மகாநாதான் விமுஞ்சந்தி ஸ்வேலா மன்யே பிரச்சக்ரிரே. வனவாசிகளாகிய சிலர் மலைகளின் சிகரங்களிலே ஏறிக்கொண்டு பெரிய கோஷங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு போகிறார்கள். ஊருவேகைஸ்ச மிருதுலைர் தாஜாலான்யேன அநேகஷः ஜிம்பமானாஸ்ச விக்ராந்தா விசிக்ரீடு ஷிலாத்ருமாஹ. இந்த தொடையின் வேகத்தாலே கொடி சமூகங்கள் ஏராளமாய் அழித்தார்கள். பராக்கிரமசாலிகளாக இருக்கக்கூடிய இந்த குரங்குகள்லாம் எல்லா இடத்துலயும் பறந்து பறந்து போறாளா, மலைகள் மரங்கள் எல்லாத்துலயும் ஏறி விளையாடிண்டே போகிறார்கள். சதைர் சதசஹஸ்ரைஸ்ச கோட்டிபிஸ்ச சஹஸ்ரஷः வானராணாம் சுகோராணாம் யூதைர் பரிவிருத்தா மஹி. பூமியானது ஒரு வானரங்கள் 100, 1000, லட்சம், கோடின்னு அவ்வளவு வானரங்கள் பூமியிலே செல்கிறார்கள். சாஸ்மயாதி திவாராத்திரம் மகதி ஹரிவாகினி ஹிருஷ்டா பிரமுதிதா சேனா சுக்ரீவேனாபிரக்ஷிதா. அந்த வானரங்களாலே நடத்தப்பட அந்த சேனை சுக்ரீவன் நடத்துகிறான். வானராஸ்த்வரிதம் யாந்தி சர்வே யுத்தாபிநந்தினஹ முமோக்ஷைஷவஹ சீதாம் முகூர்த்தம் குவாபி நாசத. வானரங்கள் எல்லாரும் போர் புரியணும், சீதையை விடுவிக்கணுங்கிறதுனால ஒரு நிமிட பொழுது கூட எங்கேயும் ஓய்வெடுக்கலாம், போயிட்டே இருந்தாலும் ஒரு நிமிட பொழுது கூட எங்கேயும் ஓய்வெடுக்கவில்லை, எங்கும் தங்கவில்லை. ததப் பாதப சம்பாதம் நானாம் மிருக சமாயுதம் சஹ்ய பர்வதமாசேதுர் மலயம் சமஹீதரம். அங்கிருந்து கடந்து போய் சஹ்ய பர்வதத்தை கடந்து மலய பர்வதத்தை அடைந்தார்கள். கானனானி விசித்ராணி நதி பிரஸ்ரவணானி ச பஷ்யன் நபியௌ ராமஹா சஹ்யஸ்ய மலயஸ்ய ச. ராமர் இந்த சஹ்யமலையோட அழகையும் மலையோட அழகையும் பார்த்து கொண்டே சென்றார். வகுலாம்ஸ் திலகாம்ஸ் சூதான் அசோகான் சிந்துவாரகான் கரவீராம்ஸ் திஷினான் தினிஷான் பஞ்சந்தி ஸ்ம பிளவங்கமாக. இப்போ வானரங்கள் போகும்பொழுது வழியில இருக்கக்கூடிய வகுல மரங்கள், திலக மரங்கள், சூதம் மாமரங்கள், அசோக மரங்கள், நொச்சி மரங்கள், அலரிகைகள், திமிஷங்கள், இந்த மாதிரி மரங்களை எல்லாம் முறித்து வீழ்த்தி கொண்டே போகிறார்கள். அங்கோலாம்ஸ்ச கரஜான்ஸ்ச ப்ளக்ஷான்யக்ரோததிந்துகான் ஜாம்பூகா மலகான்னிபான் பஞ்சந்தி ஸ்ம பிளவங்கமாக. நிறைய அங்கோலக மரங்கள், புங்க மரங்கள், இரளி மரங்கள், ஆலமரங்கள், திந்துக மரங்கள், நாவல் மரங்கள், நெல்லி மரங்கள், கடம்புகள், இது எல்லாவற்றையும் வானரங்கள் பார்த்து அங்கங்க உடைச்சு உடைச்சு வச்சிடுறா. பிரஸ்தரேஷு ச ரம்யேஷு விவிதா கானனத்ருமாக வாயுவேக பிரச்சலிதா புஷ்பைர் அவிகிரந்திகாம். அங்க இருக்கக்கூடிய சமமான பிரதேசங்கள், பூமியினுடைய சமமான பிரதேசங்கள்ல பல வகைப்பட்ட காட்டு மரங்கள் வாயு வேகத்தாலே அசைந்து கொண்டு புஷ்பங்களாலே பூமியில் தூவின. மாருத சுக சம்ஸ்பர்ஷோ வாதிச்சந்தன சீதலஹ ஷட்பதைர் அனுகூஜத்பி வனேஷு மதுகந்திஷு. அந்த சமயத்திலே வாதி பகவானும் நிறைய இந்த வனங்களுக்குள்ளே சென்று நல்ல பூக்களிலிருந்து நறுமணத்தை எல்லாம் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வீசி சந்தனம் போல குளிமை ஆக்கினார் அவர்கள் போற வழியெல்லாம். அதிகம் சைலராஜஸ்து தாத்துபிஸ் சவிபூஷிதா. மலைகள்லாம் தாத்துக்கள்னால ரொம்ப அழகா விளங்கித்து.
தாத்துபிய பிரசுருதோரே நொரு வாயுவேக விகட்டிதா. அந்த தாத்துக்களிலிருந்து வெளிவந்த புழுதிகள், சின்ன சின்ன துகள்கள்லாம் வாயு வேகத்திலே அடிக்கப்பட்டு சென்றது. சுமஹத் வாகனா வானராணீகம் சாதயா மாச சர்வதா. அது வானர சேனையை மூடியது. गिरिप्रस्थेषु रम्येषु सर्वतः सम्प्रपुष्पिताः केतक्यः सिन्धुवाराश्च वासन्तश्च मनोरमाः. மலை தாழ்வரைகள், மலை வழியா போறால அதனுடைய தாழ்வரைகள் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அந்த தாழை பூக்கள், நொச்சி, முல்லைகள்லாம் நன்னா இருந்தது. மாதவ்யோ கந்த பூர்ணாச்ச குந்தகுல்மாச்ச புஷ்பிதாக சிரிபில்வா மதூகாச்ச வகுலா பிரியகாஸ்ததா स्फूर्जकास्तिलकाश्चाद्या नागवृक्षाश्च पुष्पिताः चूतापाटलयश्चैव कोविदाराश्च पुष्पिताः मुचुलिन्दार्जुनाश्चैव शिंशपा कुटजास्तथा धवा शाल्मलयश्चैव रक्ताः कुरबकास्तथा हिन्तालास्तिनिशाश्चैव चूर्णका नीपकास्तथा नीलाशोकाश्च वरणा अंकोला पद्मकास्तथा प्लवमानैः प्लवगैस्तु सर्वे पर्याकुलीकृताः. வாசனை நிரம்பிய இந்த மாதலிங்கிற முல்லை முல்லை குருந்த புங்க மரம், இலுப்பை, மகிழ மரம், பந்தூக்கங்கள், ஸ்பூர்ஜங்கள், திலகங்கள், சிறுகப்பூ, நன்றாக பூத்த மரங்கள், மாமரங்கள் என்ன, பாதிரி, இதெல்லாம் முச்சுக்குளிந்தம், மருதம், சிம்சுபங்கள், வெண்பாலை, தவம், ஷால்மலி, அதுக்கப்புறம் மருதாணி, கூந்தற்பனை, திமிசம், சூர்ணகம், கடம்பம், நீலாசோகம், மாவலிங்கம், அழிஞ்சல், அப்படியே பத்மகங்கள், இது எல்லாம் பறந்து செல்லும் வானரங்களினாலே நிலை குலைக்கப்பட்டது. இப்ப இங்க இவ்வளவு மரங்கள் இருந்தது அந்த மலைகள்ல, இந்த பேர்லாம் சொன்னேனே, இந்த மரங்கள்லாம் இருந்து அங்கு இந்த வானரங்கள் அது மேல ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு குதித்து போகும்பொழுது எல்லாம் அங்கங்க உடஞ்சு போயிடுது. வாப்பியஸ்தஸ்மின் கிரௌ ஷீதா பல்வலானி ததௌச்ச ததைவ ச சக்கரவாகானுரச்சிச்சரிதாः காரண்டவ நிஷேவிதாः प्लवैः क्रौञ्चैश्च सङ्कीर्णा वराह मृगसेविताः ऋक्षैस्तरक्षुभिः संहैः शार्दूलैश्च भयावहैः व्यालैश्च बहुभीमैः சேவியமான சமந்ததா. இப்ப அந்த பர்வதத்துல சுத்தி இருக்கக்கூடிய காரண்ட பறவைகள், நீர்காக்கா, கிரௌஞ்சங்கள், பன்றி, மான், இதெல்லாம் அங்கங்க பறந்து போகிறது. கரடி, சிறுத்தை, சிங்கம் முதலான பயங்கரமான புலி, யானை, இதெல்லாம் அங்கங்கு நடந்து செல்கிறது. பத்மை சௌகந்திகை புல்லைர் குமுதைச்சோத்பலைஸ்ததா வாரிஜைர் விவிதை புஷ்பைர் ரம்யாஸ்தத்ர ஜலாசயா. அந்த இடத்துல மலர்ந்த தாமரைகள், செங்கழு நீர், ஆம்பல்கள், கருணைதல், இதெல்லாம் அந்த ஓடைகள்ல அந்த இடத்திலே அழகாக தெரிகிறது. தஸ்ய சானுஷு பூஜந்தி நானாத்விஜகணாஸ்ததா ஸ்நாத்வா பீத்வோதகான்யத்ர ஜலே கிரீடந்தி வானராஹ அந்யோன்யம் பிளாவயந்தி ஸ்ம சைலமாருஹ்ய வானராஹ. அங்க பல பறவைகள் கூவுகிறது. அந்த இடத்திலே வானரங்கள் அங்கங்கு தீர்த்தங்களை பார்த்த உடனே அதுல குதிச்சு ஸ்நானம் பண்ணி கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து குடித்து விட்டு ஒருவர் மீது ஒருவர் தீர்த்தத்தை வாரி இறைத்து கொண்டு விளையாடினார்கள். பலானி அமிர்த கந்தினி மூலானி குசுமானி ச பபுஜுர் வானராஸ்தத்ர பாதபா நாம் மதோத்கட்டாக. அந்த சமயத்துல வானரங்கள் விஷங்களினுடைய அமிர்தம் போன்று மணக்கும் பழங்கள் இருக்கே, அதெல்லாம் புசித்தார்கள். பழங்கள், கிழங்குகள், புஷ்பங்கள்னு. துரோணமாத்திர பிரமாணானி லம்பமானானி வானராக யயுப் பிபந்தோ ஹிருஷ்டாஸ்தே மதூனி மது பிங்களாக. அந்த சமயத்திலே வானரங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் தேன்களை குடித்துக் கொண்டே சென்றார்கள். பாதபான் அவ புஞ்சந்தோ விகர்ஷந்தஸ்ததா லதாஹ
விதமந்தோ கிரிவரான் பிரயயு பிளவகர்ஷபாக. இப்ப பிளவகர்ஷபர்கள் ஆன இந்த வானரோத்தமர்கள் விருட்சங்களை முறித்து தள்ளிண்டு, கொடிகளை அங்கங்க இழுத்துண்டு, மலைகளை நொறுக்கி கொண்டு இந்த மாதிரி பறக்கிறா எல்லாரும். விரக்ஷேபியோன்யே து கபயோ நர்தந்தோ மதுதர் பிதாக அந்நே விரக்ஷான் பிரபத்யந்தே பிரபதந்த்யபி சாபரே. இப்ப சிலர் வானரங்கள் தேன்வெறி கொண்டு ஆர்ப்பாரம் பண்ணுகிறார்கள். மரங்கள்லேருந்து பூமியில குதிக்கிறா. பபூவ வசுதா தைஸ்து சம்பூர்ணா ஹரியு தபைஹி யதா கமல கேதாரைர் பக்வைரிவ வசுந்தரா. நன்றாக சென்னற்பயிர்கள் முளைத்த பூமி எப்படி இருக்கும் பார்க்க, அந்த மாதிரி அந்த நிறத்துல இருக்கக்கூடிய இந்த வானரங்கள்னாலே பூமி முழுக்க நிரம்பியது. மகேந்திரமத சம்பிராப்ய ராமோ ராஜீவலோச்சனஹ அத்யாரோஹன் மகாபாகு சிகரம் துருமபூஷிதம். இப்ப இவ்வளோ வேகமா கடந்து சஹ்யமலை மலையமலையெல்லாம் கடந்து மகேந்திர பர்வதத்துக்கு வந்து விட்டார்கள். மகேந்திர பர்வதத்தில இருந்துதான் ஹனுமார் தாவினர் லங்கைக்கு, அது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மகேந்திர பர்வதத்தை ராமர் அடைந்தார். அடைந்து அதனுடைய சிகரத்திலே ஏறினார். ததசிகரமாருஹ்ய ராமோ தசரதாத்மஜா கூர்மமீன சமாகீர்ணம் அபஷ்யத் சலிலாகரம். அந்த இடத்துல ஏறி சமுத்திரத்தை பார்த்தானா ராமர். தேசக்கியம் சமதிக்ரம்ய மலயம் ச மகாகிரிம் ஆசேதுர் நூபுர அனுபூர்வேன சமுத்திரம் பீம நிஸ்வனம். அப்ப இப்படி சமுத்திரத்தை வந்து அடைந்தார்கள். சஹ்யமலை மலையமலை இது ரெண்டுத்தையும் கடந்து கடலை வந்து அடைந்தார்கள். அவருஹ்ய ஜகாமாஷு வேலாவனம் அனுத்தமம் ராமோ ரமயதாம் ஸ்ரேஷ்டா சசுக்ரீவ சஹ லக்ஷ்மணா. வேகமாக ராமர், சுக்ரீவர், லக்ஷ்மணர் எல்லாரும் இறங்கி கடற்கரை காணத்திற்கு, அந்த கடற்கரைக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துட்டா. அததௌ தோபலதா தோயோகைர் சகசோத்திதைஹி வேலாமாசாத்ய விபுலாம் ராமோ வச்சனம் அப்ரவீத். இப்ப அங்கங்க பெரிய பெரிய பேரலைகள் கிளம்பக்கூடிய சமுத்திரக்கரைக்கு வந்து ராமர் பேசத் தொடங்குகிறார். ஏதே வயம் அனுப்பிராப்தா சுக்ரீவ வருணாலயம் இஹேதானீம் விசிந்தாசா யான பூர்வம் சமுத்திதா. இதோ சுக்ரீவா, நம்ம வந்து சேர்ந்துட்டோம் கடற்கரைக்கு. இப்ப நம்ம யோசிப்போம் இது எப்படி கடக்கலான்னு. அத்தః பரமதீரோயம் சாகர சரிதாம் பதிஹி நச்சாயம் அனுபாயேன சக்யஸ் தரிதுமர்ணவஹா. இந்த பெரிய நதிகள்லாம் வந்து சேரக்கூடிய சாகரமானது ஏதோ ஒரு வழி இல்லாத வழியில நம்மளால நெருங்க கூட முடியாது. ததிகைவ நிவேஷாஸ்து மந்திரஸ் பிரஸ்தூய தாமிதி யதேதம் வானரபலம் பரம்பாரம் அவாப்னுயாத். ஆகையால இந்த கடற்கரையிலே அமர்ந்து கொண்டு நாம் ஒரு மந்திராலோசனை பண்ணுவோம். இதீவ மகாபாஹு சீதா ஹரண கர்ஷிதா ராமசாகரமாசாத்ய வாசம் ஆக்ஞாபயத்ததா. இந்த மகாபாகுவான ராமர் சீதாதேவியின் அபகரணத்தினாலே மனசெல்லாம் நொந்து போய் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த ராமனானவன் அப்பொழுது சமுத்திரக்கரையில கொஞ்ச நாள் தங்குவோம் அப்படின்னு முடிவெடுத்தார். எல்லா குரங்குகளையும் ஓய்வெடுக்க சொன்னார். சர்வாசே நான் நிவேஷந்தியாம் வேலாயாம் ஹரிபுங்கவ சம்பிராப்தோ மந்திரகாலோ நஹா சாகரஸ்யாஸ்ய லங்கனே. எல்லா சேனையும் கடற்கரையில வந்து அமர்ந்தது. இப்ப மந்திராலோசனை பண்ணணும், சாகரத்தை எப்படி கடக்கலாம்னு. ஸ்வாம் ஸ்வாம் சேனாம் சமுத்ருஜ்ய மாச்ச கேச்சித் குதோ விரஜேத் கச்சந்து வானராஷூரா ஞேயம் சன்னம் பயம் நஹா. ஒருவனும் அவனது சைன்யத்தை விட்டு எக்காரணத்தை கொண்டு போகக்கூடாது. வானர சூரர்கள் மட்டும் வெளியில் போகட்டும். அதனால நமக்கு ஆபத்து அறியத்தக்கதே. பெரிய பெரிய வானர வீரர்கள் மட்டும்தான் வெளில போகணுமே தவிர வேற எந்த வானரர்களும் சேனையை விட்டு தனியா ஓடி போக கூடாது. ராமஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா சுக்ரீவ சஹ லக்ஷ்மணः சேனாம் ஞவேஷயத்தீரே சாகரஸ்ய துருமாயுதே. ராமன் சொன்னோடனே சுக்ரீவனும் அதே மாதிரி பண்ணான். வீரராஜ நிறைய அந்த மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் அமர்ந்தார்கள். வீரராஜ சமீபஸ்தம் சாகரஸ்ய ச தத்பலம்
மதுபாண்டு ஜல ஸ்ரீமான் த்விதீயைவ சாகரஹா. அந்த சமயத்திலே சமுத்திரத்தினுடைய பக்கத்திலே தங்கி இருக்கக்கூடிய அந்த சேனை, அது எப்படி இருக்குன்னா, குரங்கு கலர் தெரியும், தேன் மாதிரி ஒரு மாதிரி பிங்கள நிறத்துல இருக்கும் குரங்கு. அந்த குரங்குகளை பார்த்தா இந்த பக்கம் தேன் கடல் புதுசா உண்டாயிடுத்தோன்னு சொல்லாம்படிக்கு தேன் நிறத்திலே இந்த பக்கம் ஒரு கடல் உண்டாயி இருந்தது. இரண்டாவது சமுத்திரம் போல இருந்ததாம். வேலாவனம் உபாகம்ய ததஸ்தே ஹரிபுங்கவாஹ வினிவிஷ்டா பரமம் பாரம் காங்ஷமா நாமஹோததே. அந்த வானரோத்தமர்களை அந்த கரையில இருக்கக்கூடிய அந்த பெரிய வனம், அந்த காட்டிலே தங்கி இருக்கிறார்கள். தேஷாம் நிவேஷமானானாம் சைன்ய சன்னாஹனிஸ்வனஹ அந்தர்தாய மகாநாதம் அர்ணவஸ்ய பிரசுஷ்ருவே. இவர்கள் தங்கி இந்த சேனை உற்சாகத்தினால கத்தர சத்தம் கடல் சத்தத்தையே மறைச்சிடுது. சாவா நராணாம் துவஜினி சுக்ரீவேனாபிபாலிதா திரிதா நிவிஷ்டா மகதி ராமஸ்யார்த்தபரா பவத். இப்ப சுக்ரீவன் ரட்சித்து கொண்டு வந்த இந்த சேனை இருக்கியே 3 வகுப்பாக தங்கச் செய்யப்பட்டது. 3 வகுப்பாக பிரித்து தங்க வைக்கிறான் சுக்ரீவன். எல்லாருக்கும் ராம கைங்கரியம் ஒன்றே லட்சியம். சாமஹார் நவமாசாத்திய ஹிருஷ்டா வானரவாஹினி வாயுவேக சமாதூதம் பஷ்யமா நாமஹார் நவம். வானரசேனையும் சமுத்திரத்தை அடைந்து நல்ல களிப்போடு இருந்தது. அது வாயு வேகத்துல அலைப்புண்ட சமுத்திரத்தை பார்த்த வண்ணமாகவே இந்த சேனை உட்கார்ந்துன்றது. தூரபார அசம்பாதம் ரக்ஷோகண நிஷேவிதம் பஷ்யந்தோ வருணாவாசம் விஷேதுர் ஹரியூதபாஹ சண்டனக்ர கிரகம் கோரம் க்ஷபாதௌ திவசக்ஷயே ஹசந்தமிவ பேனோகைர் நிருத்யந்தமிவ சோர்மிபிஹி சந்திரோதய சமுத்தூதம் பிரதிச்சந்திர சமாகுலம் சண்டாநிலமஹாக்ராஹைர்கீர்ணம் திமிதிமிங்கலைஹி தீப்தபோகைரிவாகீர்ணம் புஜங்கைர்புஜகாலயம் அவாடம் அவகாடம் மகாசத்வைர் நானாசைல சமாகுலம் சுதுர்கம் துர்கமார்க்கம் தம் அகாதம் அசுராலயம். வானர சிரேஷ்டர்கள் எல்லாரும் கரையில உட்கார்ந்து இருக்கா. இப்ப வெகு தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த ராட்சச கணங்கள் இருக்கக்கூடிய இடங்களை கண்ணுக்கு தெரியல. இங்க இருந்து பார்த்தா முதலைகளோட இருக்கு இந்த சமுத்திரம், பயங்கரமா இருக்கு. மாலையிலே இரவின் ஆரம்பத்திலே நுரை சமூகங்கள்னால அது அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கு. கடலே சிரிக்கிறதாம், அலைகள்னால குதிக்கிறது போன்று இருக்கு. சந்திரோதயம் ஏற்பட்ட உடனே கடல் இன்னும் கொஞ்சம் பொங்குகிறது. அந்த கடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலையிலையும் சந்திரன் பிரதிபிம்பமாக விழுகிறான். பெரிய கொடிய முதலைகள், திமிங்கிற பெரிய மீன்கள், திமிங்கலம்ங்கிற மீன், இதெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாம்புகள், பாம்புகளின் இருப்பிடமான பெரிய பெரிய பிராணிகள், கிட்ட முடியாதது, கடக்க முடியாதது, ஆழமானது, இப்படிப்பட்ட இந்த சமுத்திரத்தை பார்த்துட்டே தங்கி இருக்கிறார்கள். எப்படி கடப்பதுன்னு தெரியல. மகரைர் நாகபோகைஷ்ச விகாடா வாதலோலிதா உத்பேதுஷ்ச நிபேதுஷ்ச பிரவருத்தா ஜலராசயா. இப்ப சுறா மீன்களாலும் பாம்புகளாலும் நிறைந்துள்ள காற்றால் அலைக்க பெற்ற பெரிய அலைகள் உள்ள இந்த சமுத்திரம், அங்கங்க அலைகள் பெருசாக வந்தது. அக்னி சூர்ணமிவாவித்தம் பாஸ்வராம்பு மகோரகம் சுராரி விஷயம் கோரம் பாதாள விஷயம் சதா சாகரம் சாம்பர பிரக்யம் அம்பரம் சாகரோபமம் சாகரம் சாம்பரம் சேதி நிர்விசேஷம் அதிருஷ்யத. நெருப்பு பொறி போன்றவன பொங்குகிற ஜலமுடைய இந்த பெரும் பாம்புகளை உடைய இந்த பாதாள லோகங்கள்லாம் இருக்கும் இடமான இந்த சமுத்திரம் இருக்கே, அத சமுத்திரத்தை பார்த்தா மேல ஆகாசம் மாதிரியே இருக்கு. மேல ஆகாசத்தை பார்த்தால் சமுத்திரம் மாதிரியே இருக்கு. இது ஆகாசம், இது சமுத்திரம்னு பேதமே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி கண்ணுக்கு தெரியுது. சம்பிருக்தம் நபசாம் அம்பஹா சம்பிருக்தம் ச நபோம்பசா தாத்ரூபே தாத்ருகூபே
குரூபே ஸ்ம திருஷ்யேதே தாரா ரத்ன சமாகுலே. சந்திரம் அப்படியே ஆகாயத்தோடு பிணைந்து இருக்கு, ஆகாசமும் கடலோடு பிணைந்து இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சுதான். ஆகாயத்துல நட்சத்திரங்கள் இருக்கு, சாகரத்துல முத்துக்கள் இருக்கு, எல்லாத்துலயும் எல்லாம் இருக்கு. சமுத்பத்திதமேகஸ்ய வீச்சிமாலா குலஸ்ய ச விசேஷோ நத்வயோராசீத் சாகரஸ்யாம்பரஸ்ய ச. இப்ப ஆகாயத்துல மேகங்கள் இருக்கு, சமுத்திரத்துல அலைகள் இருக்கு, ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. அந்யோன்யமாஹதா சக்தா சஸ்வனுர் பீம நிஸ்வனாஹ ஊர்மய சிந்துராஜஸ்ய மகாபேயர் இவாகவே. அலைகள் ஒன்றோடு ஒன்றி மோதி தடுக்கப்பட்டவைகளாக ராத்திரியில ஒலிக்கிறது. ரத்னௌக ஜல சன்னாதம் விஷக்தமிவ வாயுனா உத்பதந்தமிவ குருத்தம் யாதோ கனசமாகுலம் ததிர்ஷுஸ்தே மகாத்மானஹ வாதாஹத ஜலாஷயம் அனிலோத்ததமாகாஷே பிரவல்கந்தம் இவோர்மிபிஹி. இப்ப அந்த மகாத்மாக்களாகிய அவர்கள் காற்றாலே அலைப்புண்டு சமுத்திரத்தை ரத்ன குவியலோடு கூடின அந்த ஜலத்துல சத்தத்தையும், வாயுவோடு கலந்து விட்டது போல் இருக்கும் ஒரு உயர்ந்து எழும்புகிற காற்றினாலே அலைப்புண்டு அலைகள் ஆகாயத்தில் வரை சென்று அப்படியே ஆகாயத்தையே மோதல் அளவுக்கு அலைகள் வீசுகிறதாகவும் பார்த்தார்கள். ததோ விஸ்மயமாபன்னா ததிருஷுர் ஹரயஸ்ததா பிராந்தோர்மிர் ஜலசன்னாதம் பிரலோலமிவ சாகரம். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா கடலை. எல்லாரும் வானரங்கள் சமுத்திரத்தை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அங்கு உட்கார்ந்து இருக்கார்கள்ங்கிறதோட 4வது சர்க்கம் முடிந்தது. 128 ஸ்லோகம் மேல உள்ள ஒரு பெரிய சர்க்கம். ராமர் கடற்கரைக்கு வந்து சேர்ந்துட்டார். அடுத்ததாக 5ஆம் சர்க்கம். மைந்தஸ்சத்விவிதச்சோபௌ தத்ரவா நரபுங்கவௌ விசேரதுஷ்சதாம் சேனாம் ரக்ஷார்த்தம் சர்வதோ திசாம். அந்த சமயத்திலே மைந்தன் த்விவிதன் இருவரும் அந்த சேனையை பாதுகாப்பதற்காக எல்லா திக்கிலும் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா சேனை இருக்கு, ராத்திரி ஆறுது, அந்த சேனையை பாதுகாக்க வேண்டும்ங்கிறதுக்காக எல்லா திக்கிலும் இந்த மைந்தனும் த்விவிதனும் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். சாதுநீலேன விதிவத் ஸ்வாரக்ஷா சுசமாஹிதா சாகரஸ்யோத்தரே தீரே சாதுசே நானிஷேவிதா. சாகரத்தினுடைய வடக்கு கரையிலே சேனையானது வைக்கப்பட்டிருக்கிறது. நிவிஷ்டாயாம் து சேனாயாம் தீரே நதநதீபதேஹே பார்ஷ்வஸ்தம் லக்ஷ்மணம் திருஷ்டுவா ராமோ வச்சனம் அப்ரவீத். அந்த சமயத்திலே ராமன் லக்ஷ்மணனை பார்த்து பேசுகிறார். சோகஸ்சகில காலேன கச்சதா ஹ்யபகச்சதி மமச்சாபஷ்யதः காந்தாம் அஹன்யஹனி வர்ததே. லக்ஷ்மணா, இந்த சோகம்னு ஒண்ணு இருக்கே, இந்த சோகம் எப்படிப்பட்டதுன்னா அது காலம் ஆக ஆக அது அப்படியே மறைஞ்சு போடும். ஒருவருக்கு எவ்வளவு பெரிய சோகம் வந்தாலும் காலம் ஆக ஆக அந்த சோகமானது அப்படியே மறைஞ்சுட்டே வந்துடும். சோகஸ்சகில காலேன கச்சதா ஹ்யபகச்சதி. சோகமானது காலம் செல்ல செல்ல மறைந்து விடும்னு சொல்கிறார்கள். ஆனா எனக்கு மட்டும் மாறி இருக்கு. ஏன், நான் இன்னும் சீதையை பார்க்கலையே. சீதையை பார்க்காத எனக்கு ஒவ்வொரு நாளும் சோகம் வளர்ந்து கொண்டேதான் போகிறது. நமே துக்கம் பிரியா தூரே நமே துஹ்யம் ஹ்யதே திவா ஏததேவானுஷோச்சாமி வயோஸ்யாஹ்யதி வர்த்ததே. சரி, எனக்கு என்னுடைய காதலி தள்ளி இருக்கிறாள்ங்கிறது கூட பரவாயில்ல, இல்ல அவள் இருக்காளா இல்லையாங்கிறது கூட தெரியல. ஆனா அவள் உயிரோடு இருப்பதாக இருந்து கொண்டு அவளுடைய வயசானது ஏறிக்கொண்டே போறதே. வாகிவா தயதः காந்தா தாம் ஸ்பிருஷ்டுவா மாமபி ஸ்பிருஷ त्वयि मे गात्र संस्पर्शात् சந்திரே திருஷ்டி சமாகமஹா. வாயு பகவானே, எந்த இடத்துல என் காதலியான சீதை இருக்கிறார்களோ அங்கு சஞ்சரிக்க வேண்டியது. அவளை ஸ்பர்சித்து விட்டு அப்படியே வந்து என்னை ஸ்பர்சிக்க வேண்டும்ங்கிறான் ராமன். சீதை மேலே பட்ட காத்து என் மேல பட வேண்டும். உடனே சந்திரன் இருக்கானே, சந்திரே திருஷ்டி சந்திரனை பார்த்து, சந்திரன் எந்த சந்திரனை நான் பார்க்கிறேனோ அந்த சந்திரன் தானே இப்ப சீதையும் பார்ப்பா.
இப்ப எங்களுடைய 2 பேருடைய பார்வையும் ஒரே சந்திரன் மேல சேர்றது. தன்மே தஹதி காத்ராணி விஷம் பீதமிவாஷயே ஹானாதேதி பிரியாசாமாம் பிரியமானா யதப்ரவீத். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரிக்கிறது, விஷத்தை குடிச்ச மாதிரி உடல்லாம் எரியறது. அவன் சீதை கடத்தி கொண்டு செல்லப்பட்ட பொழுது என்னதானே கூட்டிருப்பா, அந்த குரல்லாம் எனக்கு இப்ப கேட்கறதுங்கிற. தத்வியோகேன தனவதா தத்வியோகேன் தனவதா தச்சிந்தா விபுலார்ச்சிஷா ராத்திரிந்திவம் சரீரம் மே தஹ்யத்தே மதனாக்னினா. இந்த இரவு பகல்னு இருக்கே, இரவு பகல்ல அவளை பிரிந்து இருக்கக்கூடியது விறகு கட்ட போல இருக்கு. அவளை பத்தி நினைக்கக்கூடியது நினைப்பு நெருப்பு மாதிரி எரியறது. இப்படி ராத்திரியும் பகலும் அவளை நினைத்து கொண்டு என்னை எரிக்கிறது. அவகாஹ்யார்ணவம் ஸ்வப்சே சௌமித்ரே பவதா வினா கதஞ்சித் பிரஜ்வலன் காமோ சமாம் சுப்தம் ஜலே தஹேத். லக்ஷ்மணா, நான் உன்னை விட்டு பிரிந்து போய் சமுத்திரத்துல மூழ்கிண்டு அங்க தூங்க போறேன். ஜலத்துல படுத்து தூங்கினாலாவது இந்த நெருப்பு என்ன சுடாம இருக்கான்னு பார்ப்போம். பஹ்வே தத் காமயானஸ்ய சக்யமே தேன ஜீவித்தும் யதஹம் சா சவாமோரு ஏகாம் தரணிமாஸ்ரிதௌ. இவ்வளவுதான் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. என்னது, ஒரே பூமியில நாங்க 2 பேர் இருக்கோம். நான் எந்த பூமியில இருக்கேனோ அதே பூமியில தான் சீதையும் இருக்கா. அவ்வளவுதான் இப்போதைக்கு எங்களுக்கு கிடைத்தது. கேதாரஸ்யேவ கேதாரஹா சோதகர்ஸ்ய நிரூதகஹ உபஸ்நேஹேன ஜீவாமி ஜீவந்தீம் யச்ருணோதி தாம். இப்ப நீரற்ற கழனியானது நீருள்ள கழனியில இருக்கக்கூடிய நீரின் கசிவாலே பிழைத்திருக்கும். இப்போ ஒரு பக்கம் நீர் இல்ல ஒரு வயல்ல, இன்னொரு பக்கம் நீர் இருக்குன்னா ஏதோ கொஞ்சம் மண்ணு வழியா இந்த பக்கத்துல இருந்து கசிந்து வந்ததுன்னா கூட இது பொழைச்சிடும். அந்த மாதிரி அவள் உயிரோடு இருக்கிறாள். அதனாலதான் நான் கொஞ்சம் உயிரோடு இருக்கேன். என்கிட்ட உயிர் இருக்கக்கூடாது. இதோ அவள் உயிரோடு இருக்கிறார்ங்கிறத கேட்டதுனாலதான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். கதானு கலு சுஷ்ரோணி சதபத்ராய தேக்ஷணாம் விஜித்ய சத்ருன் திரக்ஷாமி சீதாம் ஸ்பீதாம் இவ ஸ்ரீயம். இப்ப சத்ருக்களை வென்று அறநெறி உடையவளும் தாமரை இதழ் போன்ற அகன்ற கண்களை உடையவளும் மகாலட்சுமி போன்றவளுமாக இருக்கக்கூடிய அந்த சீதை இருக்காளே, அவளை நான் எப்போது காணும் தெரியலையே. கதா சாரு பிம்போஷ்டாம் தஸ்யாஃப் பத்மமிவானனம் ஈஷதுன்னம் யபாஸ்யாமி ரசாயனமிவ துரஹா. அவளது அழகான அந்த கோவைக்கனி போன்ற அந்த அதரத்தை உடையது, தாமரை மலர் போன்ற அந்த முகம் இருக்கே, அந்த முகத்தின் ரசத்தை நான் எப்பதான் அப்படி கொஞ்சம் அந்த முகத்தை என் கையால தூக்கி நான் எப்பதான் குடிப்பேனோ தெரியலையே. தஸ்யாஸ்து சம்ஹதௌ பீனௌ ஸ்தனௌ தால பலோபமௌ கதானு கலுசோத்கம்பௌ வசந்தியா மாம் பஜிஷ்யதா. இப்ப நல்ல சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய அவள், புன்முறுவல் இருக்கக்கூடிய அவளுடைய பெருத்து பனம்பழம் போன்று இருக்கக்கூடிய அந்த ஸ்தனங்கள் இரண்டும் எப்பொழுது என்னை அடையும். சானூ நமசி தாபாங்கி ரக்ஷோ மத்திய கதா சதி மன்னாதா நாதஹீனேவ திராதாரம் நாதிகச்சதி. சீதை இருக்காளே, மகா பதிவிரத்தை, அவள் என்னை கணவனாக கொண்டும் இப்பொழுது கணவன் இல்லாதவன் போல தனியா இருக்கா. கதம் ஜனகராஜஸ்ய துஹிதா சா மம பிரியா ராட்சசி மத்தியகாஷேதே ஸ்னுஷா தசரதஸ்ய ச. ஜனகராஜன் திருமகள், ராமரின் பத்னி, தசரதனின் மருமகள். அவ ராட்சசிகளுக்கு நடுவுல எப்படிதான் உறக்க முடிகிறாள்னு தெரியலையே, தூங்குகிறாளா? கதா விக்ஷோபிய ரக்ஷாம்சி சா விதூயோத்பதிஷ்யதி விதூய ஜலதான் நீஷான் நீலான் சசிரே கேவ சரத் விவ. இப்ப சரத்காலங்களை மேகத்தை விலக்கி கொண்டு சந்திரன் ரேகை எப்படி வருமோ அப்படி அவள் இந்த அரக்க ஜனங்களை எல்லாம் உருகுலைத்து எப்பொழுது என்கிட்ட வரப்போறாளோ தெரியலையே. ஸ்வபாவ தனுகானூனம் ஷோகே நான் அனசனேன ச பூயஸ்தனுதரா சீதா தேசகால விபர்யாத். பிறவியிலே அவர் ரொம்ப மெல்லிசா இருப்பா சீதை. அவள் இன்னும் உண்ணாமல் உறங்காமல் இப்படி இருக்கக்கூடிய அவள் இன்னும் மெலிஞ்சு போயிடுவா.
कदानु राक्षसेन्द्रस्य निधायोरसि कदानु राक्षसेन्द्रस्य निधायोरसि सायकान् सीतां प्रत्याहरिष्यामि शोकमुत्सृज्य मानसम्. இப்ப ராட்சச மன்னனது மார்பில் அம்புகளை ஏற்றிவிட்டு மனத்திலேயே அண்டியிருக்கும் துயரத்தை தூக்கி போட்டு சீதை எப்பதான் வருவாளோ தெரியலையே. கதானு கலு மாம்சாத்வி சீதா சுரசுதோபமா சோத்கண்டா கண்டமாலம்பிய மோக்ஷத்யானந்த ஜம்பயஹா. எப்பதான் இந்த சீதையானவள் வந்து என்னுடைய கழுத்திலே அவள் கையை இட்டு ஆலிங்கனம் பண்ணி கொண்டு ஆனந்த கண்ணீர் எப்போதான் எங்களுக்கு வருமோ? இப்படி சோக கண்ணீரா வருது எப்பொழுதும். कदा शोकमिमं घोरं मैथिली विप्रयोजकं सहसा विप्रमोक्ष्यामि வாசசுக்லதரம் ததா வாசசுக்லேதரம் ததா. இந்த அழுக்கு வஸ்திரத்தை விட்டுட்டு எப்பதான் எங்க மனவேதனையும் அதோட சேர்த்து விட்டு நாங்கள் நன்னா இருப்போமோ தெரியலையே. ஏவம் விலபதஸ்தஸ்ய தத்ர ராமஸ்ய தீமதः தினக்ஷயான் மந்தருச்சிர் பாஸ்கரோஸ்தமுபாகமத். இப்படி விலபித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அவளுக்கு அந்த ராமனுக்கு தினக்ஷயான் பகல் பொழுதெல்லாம் கழிந்து போயிருக்கு. இப்ப சூரிய பகவான் அஸ்தமித்து விட்டார். ஆஸ்வாசிதோ லக்ஷ்மணேன ராம சந்தியாம் உபாசத்து ஸ்மரன் கமலபத்ராட்சீம் சீதாம் சோகாகுலீகிருதா. இப்ப லக்ஷ்மணன் ஆஸ்வாசிப்பித்தான் ராமனை. லக்ஷ்மணன் கொஞ்சம் ஆஸ்வாசி பண்ண உடனே ராமன் சாயம் சந்தியாவந்தனத்தை பண்ணி சந்தியோபாசனத்தை முடித்தான். இதோட 5ஆம் சர்க்கம் முடிகிறது. மேலே 6ஆம் சர்க்கம் தொடங்கி நாம் நாளைய காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.